அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, ஹோமியோபதி ஆர்வலர்களே, ஹோமியோ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உங்களை அரிய மருந்துகள் அற்புத நலமாக்கல் என்ற தலைப்பிலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய தூண்டலும் என்னை மென்மேலும் சிறந்த பணியாற்றுவதற்கு உதவுகிறது என்பதில் மகிழ்ச்சி அடைவதோடு அதற்காக உங்களுக்கு நன்றியும் கூறிக்கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான மருந்தை பார்க்க போறோம். த ஹாரிபிள் மருந்துனோட சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மருந்து, மிகவும் பயனுள்ளதா மருந்தா இருக்கும். நான் 1986 ஹோமியோ படிச்சு 2 மாதம் இருக்கும். ஒரு நாள் ஒரு பெண் என்னை பார்க்க வந்தாங்க. தொழிலாளி பெண், அது அன்றாட காட்சி. இவங்க நான் வந்தோடனே எனக்கு தெரியும் உங்களுக்கு உள்ளூர் தான் தம்பி அப்படின்னு தயங்கி நின்னாங்க. என்னக்கா வந்திருக்கி அப்படின்னு சொன்னேன். ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு முடியலையா அப்படின்னு. இல்லப்பா எனக்கு முடியலப்பா, என் ஆட்டு கடாய்க்கு தான் போக முடியல அப்படின்னு சொன்னான். நான் அப்படியா, என்னக்கா பண்ணுது, எப்படிப்பா ஆட்டுக்கடாய்க்கு நான் மருந்து பண்ண தெரியும். இல்ல, நீங்க உங்க மாட்டுக்கு வயிற்றால போய் அப்படியே ரொம்ப மோசமா போன உடனே நீங்க தான் மருந்து கொடுத்து அதெல்லாம் காப்பாத்துனீன்னு உங்க வீட்டுல வேலை செய்யறோட சொன்னாரு. அதனால நான் உங்கள்கிட்ட எங்க ஆட்டுக்கடாயை பத்தி சொன்னா ஏதாச்சும் மருந்துகிறது கொடுப்பேன்னு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்ப எனக்கு ஹோமியோபதியை பத்தி அப்பதான் நான் 2 மாதம் சேர்ந்து ஆகுது. அப்பொழுதே இந்த கேஸ் வந்தாங்க. என்னக்கா பண்ணுது ஆட்டுக்கடாய்க்கு அப்படின்னு கேட்டேன். என்ன தம்பி, அது கிட்டத்தட்ட நல்ல கடா தம்பி. நான் சொல்றேன் 86 கல்ல விலைக்கு வித்தாலுமே 600 ரூபாய்க்கு விற்கலாம். நான் அந்த வித்துட்டு தான் எங்க வீடு, கூரை வீடு ஓலையெல்லாம் பிஞ்சு போச்சு, அந்த வீட்டுக்கு கூரை மேலான்னு இருந்தேன். ஆனா பாருங்க, திடீர்னு 2 வாரமா அதற்கு உடம்பு சரியில்லை. என்னக்கா பண்ணுதுன்னு. ஒண்ணும் இல்ல தம்பி. அப்படியே நிக்குது. நின்னோன்னு அப்படியே மண்டை தலையை தூக்குது. பின்னால பட்டக்ஸ் பகுதியிலையும் குண்டி பகுதியிலையும் தூக்குது. அப்படியே வில்லு போல வளைஞ்சு பப்பரான்னு கீழே விழுந்துருது தம்பி. வாயில முறையெல்லாம் வந்துடுது. அப்படியே கிடக்குது. அப்படியே கிடந்து கொஞ்ச நேரத்துல ஒரு 10-15 நிமிஷத்துல எந்திரிச்சது. இப்படி இப்ப 4-5 முறை வந்துருச்சு. நான் போய் கசாப்புறவன்ட்டு போய் கேட்டா, அவன் அந்த ஆடை 50 ரூபாய்க்கு தா, இது யாருக்கு எதுவும் பயன்படாது, ஏதோ கொடுத்தா வெட்டிக்கிட்டி போட்டா தெரியாம விற்கலாம், அதுக்குதான் பயன்படும் அப்படின்னு சொன்னான். வேற என்னமா பண்ணுது. சில சமயம் கத்திட்டு அப்படியே தலையை தூக்கு, பின்னாடி தலை பின்னால போயிடும், வாழு மேல் நோக்கி போயிடும், அப்படியே முதுகு பள்ளமா போயிடும், காலை பரப்பிக்கிட்டு அப்படியே விழுகும் அப்படின்ச்சு. இந்த அம்மா சொன்ன உடனே எனக்கு அப்போ மெட்ரியா மெடிக்கல் வச்சு மேத்ஸ் படிச்சிருந்த ஞாபகம் வந்தது எனக்கு. இது ஒரு மருந்துல இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் பரட்டி பார்த்தேன். அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டே ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அந்த மருந்தை கொடுத்து அந்த அம்மாவை வீட்டுக்கு கிளம்பிட்டு ஒரு 3 வேளைக்கு மருந்து கொடுத்து அந்த பேச்சு வாழைப்பழத்தை வச்சு கொடுத்துமா அப்படின்னு அவங்களும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அந்த அம்மா பார்க்கவே இல்லை. பொதுவா நம்ம ஆளுகளுக்கு வைத்தியம் பார்க்க வருவாங்க, கொஞ்சம் சரியில்லைன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க,
குணமாயிட்டா சொல்லவே மாட்டாங்க. அது முக்கியமான ஒரு பண்பு நம்ம ஆளுகிட்ட. நல்ல பண்பு. அப்புறம் அவருக்கு திடீர்னு வயலுக்கு போய்கிட்டு இருந்தேன். அவங்க எதுக்கால வந்துட்டாங்க. என்னக்கா உங்க கடை என்னாச்சுக்கா? ஐயோ தம்பி உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். எனக்கு நேரமே கிடைக்கல. காலையில வேலைக்கு போறவன் நைட்டு தான் வர்றேன். அப்புறம் எப்படி உங்களை பார்க்கறது? முடியாம போச்சு. நீங்க கொடுத்த மருந்து அப்படியே நல்லா ஒர்க் பண்ணிச்சு தம்பி. ரொம்ப அருமையான மருந்து. அப்புறம் நல்லா எதுவும் பிரச்சனையே இல்லை. அப்புறம் நான் அந்த கடாயை 700 ரூபாய்க்கு வித்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தம்பி. நீ நல்லா இருக்கணும். இல்லைன்னா 50 ரூபாய்க்கு தான் கேட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா வருத்தமா சொன்னிச்சு. மகிழ்ச்சியாவும் சொன்னிச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு ஆட்டுக்கடாயை காப்பாத்திட்டான் அப்படின்ட்டு. அப்படி வில்லா வளையும். அப்படியே கால் அப்படியே விரைப்பா நீட்டிக்கணும். வாயில நுர வேற வரும். வர்றதுக்கு முன்னாடி கத்தும். இதுதான் அந்த சிம்டம் இருக்கு. அப்சல்யூட்டா வேற எதுலையுமே கிடையாது. அதுக்கு சிக்குட்டா வெரோசாங்கிறதே மருந்து. சிக்குட்டா வெரோசா. சிக்குட்டா வெரோசா 3 டோஸ் கொடுத்த உடனே அது கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சு. So சிக்குட்டா வெரோசா இஸ் a leading convulsion remedy, horrible remedy. அத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அந்த மருந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மருந்துங்கிறத பின்னால வர கேசஸ் உங்களுக்கு நல்லா சொல்லும். இது எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் கன்வல்சன் கொடுத்தது. ஆனா ஹார்னிமன் காலத்துல ஹோமியோபதி 1796 அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு 1800 வரை மேக்ஸ் டிசீஸ் அடிப்படையில மருந்து கொடுக்கப்பட்டது. கட்டினா கோணியம், ஸ்கின் டிசீஸ்னா வயோலா ட்ரைகலர், கன்வல்சன்னா சிக்குட்டா வெரோசா. இப்படித்தான் அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் தான் 1800 பிறகுதான் ஹோமியோவுடைய தத்துவமே மாறுது. 1810 கொஞ்சம் செல்வமடையுது. டிசீஸ் கான்செப்டே மாறுது. அப்புறம் குறிகளின் அடிப்படையில மருந்து கொடுக்க ஹார்னிமன் முயற்சி பண்ணாரு. வெற்றி அடைஞ்சார். அதுக்கு அப்ப கன்வல்சன் கொடுக்குற மருந்து சிக்குட்டா வெரோசா அவர் சொல்வார், சொல்லப்பட்டிருக்கு. அது போல கன்வல்சனுக்கு மட்டுமே உரித்த மருந்துன்னு இந்த பேரு. இந்த கண்டிஷன்ல ஒரு 20-21 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ருமேட்டிக் பேஷண்ட் வந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட 51 வயது. அவர் வந்தோடனே ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் கொண்டாந்தாங்க. கால் ரொம்ப ஸ்டிஃபா இருந்தது. கால் மடக்க முடியல. ஆனா நடக்க முடியும், ஆனா மடக்க முடியாது. தூக்கி விடும் ஒரு காலு. இப்படி வந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், இந்த கால் எப்படியா இருக்கு, என்ன ஆச்சு உங்களுக்கு கேட்டேன். தம்பி இது இது மூட்டுவாதம், கீழ் மூட்டுவாத வலி. 6 வருஷமா அவதிப்படுறது தம்பி. நான் பார்க்காத வைத்தியம் இல்லை. டாக்டர் ஆபரேஷன் சொல்றாங்க, 85 சொல்றாங்க. கடைசியில் எனக்கு விறப்பா போச்சு காலே. ஏன்னா நடக்க முடியல. இப்ப எல்லா ஜாயிண்ட்டுமே வலிக்குதுப்பா. இந்த பணியோட இருக்கிறது செத்து போயிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ரொம்ப ஜென்டிலா இருந்தாரு. ரொம்ப மனசுக்கு எனக்கே கஷ்டமா இருந்தது அவருடைய பார்வை பார்த்த. இது எப்படி வந்ததுன்னு கேட்டேன். எனக்கு தெரியலப்பா. இது வேணும்னா ஒருவேளை எனக்கு ஒரு காலில் 10 இருந்துச்சு, அதனால வந்திருக்குமா அப்படின்னு நினைச்சேன் சொன்னார். அதுக்கு பிறகு வந்திருக்கலாம் அப்படின்னாரு. சரி, அதையும் பார்த்தேன். அப்புறம் கேட்டேன், என்ன அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்ட்டேன். ஒன்றும் நடக்கலப்பா, நல்லாத்தான் இருக்கு, எங்க குடும்பம் நல்லாத்தான் இருக்கு. எனக்கு 2 பையங்க இருக்காங்க. விவசாயம் தான் வேலை. குடும்பம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் குடும்பம் மட்டும் இல்ல, எங்க தம்பி குடும்பம், அண்ணன் குடும்பம், இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஓரளவு எங்க அண்ணன் தம்பியோட அப்படி படிச்சது. நான் 10வது படிச்சேன். அதனால என்னைத்தான் எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் அண்ணன் குடும்பத்துக்கும் தம்பி குடும்பத்துக்கும் உதவி செய்வேன். நல்லது இடத்துக்கு போய் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதுல நான் பார்த்தேன், இது ஸ்டிஃபா கால் இருக்குது. கால் முட்டி நல்லா முண்டு வெட்டி போச்சு.
இது இவருடைய வந்து ஆன்சைட்டி ஃபார் அதர்ஸ் கம்பைன் டுகெதர், எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருடைய பிரச்சனையும் தன்னுடைய பிரச்சனையோட பாக்குறாரு அப்படின்னு சொன்னார். சரி, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு காஸ்டியம் கொடுத்தேன் அவருக்கு. காஸ்ட் 200ல ஒரு 3 டோஸ் கொடுத்து விட்டு 2 வாரம் சென்றுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஏதோ சம்திங் அவருக்கு அது ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆனா அதுக்கு மேல ஹெல்ப் பண்ணல, வழி நிக்கவே இல்லை. அப்புறம் 2 வாரம் சென்று வந்தாரு. 5 வாரம் சேரும்போது நான் இன்னும் சில கேள்வி எல்லாம் கேட்டேன். ரொம்ப மைண்ட் கோவமே பட மாட்டேன், எனக்கு ஈஸியா யாரையும் பார்த்தா அழுக வந்துடும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தேன், உங்களுக்கு என்னங்க பிடிக்கும், எந்த சம்மர் பிடிக்குமா விண்டர் பிடிக்குமா, குளிர்காலம் நல்லா இருக்குமா வெயில் காலம் நல்லா இருக்குமா? எனக்கு வந்து வெயில் காலத்தை விட குளிர்காலம் தான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த மிதமான சீதோஷ்ணம் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அது காஸ்டியத்தோட சீதோஷ்ணம் தான். ஆனா மிதமான சீதோஷ்ணம் காஸ்டியத்துக்கு அக்ரவேஷன் பண்ணும், இவருக்கு நல்லா இருக்கும்னு சொன்னார். ஸோ இது வந்து இது சரியா வராது காஸ்டியம் அப்படின்ட்டு அவர் சொன்ன குறிகள் அதெல்லாம் வச்சு டோட்டாலிட்டி போட்டதை பல்செட்டிலா வந்தது. பல்செட்டிலா கொடுத்தேன். பல்செட்டிலாவில் 2 வாரம் கொடுத்துட்டு வந்த பிறகு எந்த சேஞ்சுமே இல்லை. ரொம்ப மைல்டு அப்ரோச், மைல்டு ஸ்பீச், ஜென்டிலா இருந்தது அவருடைய பேச்செல்லாம். ஸோ என்னங்கய்யா ஒன்றும் ஆகல, வேற உங்களை மனசை பாதிச்சது என்னையா அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க இந்த மனசை பாதிச்சத? நிறைய இருக்கே, என்ன பாதிச்சு? இந்த மனுஷனை பார்த்தாவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது என்ன ஆரம்பிச்சேன். என்ன விஷயம்? பேப்பரை திறந்தா கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, குழந்தைய கூட, ஒரு சின்ன சிறுமிய கூட கற்பழிக்கிறாங்க. மனுஷங்களாவே சொல்லுங்க. குட்டிகளை கொன்னு திங்கிறாங்க. இவங்கெல்லாம் மனுஷங்களா? எனக்கே வெக்கமா இருக்கேன் நான் மனுஷன்னு சொல்றதுக்கே அப்படின்னு ஆரம்பிச்சாரு. என்ன சொல்லுங்க, என்ன வேற என்ன உனக்கு கஷ்டமா இருக்கு? என்ன கஷ்டமா இருக்கு? மனுஷங்களை அவங்களுடைய செய்கைகளை பார்த்தாவே வெக்கம் கட்டுதனமா இருக்கும். அவங்களுக்கு வெக்கம் நாணம் எதுவுமே கிடையாது. அப்படியே எனக்கு விட்டு ஒதுங்குறாப்போல இருக்கு. இப்ப நான் பார்த்து எவனோட பேசுறதே இல்லை. கொலகார பசங்கய்யா. அந்த டிவியை போட்டா அதுல ஏதாச்சும் மோசமான சீன் கொள்ள அதுதான் காமிக்கிறாங்க. அந்த மோசமான கொடூரமான காட்சியை பார்த்தாவே நெஞ்சு வெடிச்சு போம்பிருக்கையா. இதை மனுஷன் தான் செய்யறான். இந்த மனுஷன் எப்படி நம்ம ஏத்துக்கிற முடியும்? அவங்க மனுஷன்னு சொன்னா, அவர் சொன்ன வார்த்தை, அவங்க எல்லாம் மனுஷன்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் மனுஷன் இல்லப்பா, ஆளை விடுங்கப்பா அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, இவ்வளவு ஆணித்தரமா சொல்றா அப்படின்னு. ஆமா அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்லுங்க அப்படின்னு. ஐயோ எனக்கு வெறுப்பு, மனுஷங்களாவே பிடிக்கல. வெறுப்பு மட்டுமல்ல, பயமாவே இருக்கவங்க பார்த்தாவே. உலகார பசங்க என்ன வேணாலும் செய்வாங்க. மனுஷங்களை பார்த்தாவே எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது. அதனால நான் அதுவே நீ ரொம்ப பாய்ச்சிச்சியா, இது எப்பவுமே எனக்கு உண்டு. இவங்க பண்ற அட்டுழிய, இந்த மோசமான கொடூரமான காட்சிகள், கொடூரமான விஷயங்களை கேள்விப்பட்டாவே நெஞ்சே குளிர்ந்து அப்படியே பதறும். அப்படிப்பட்டன்னு சொல்லி முடிச்சாரு. அப்புறம் இது எங்கேயோ படிச்சிருக்குன்னு மறுக்கா கெண்ட பார்த்தேன். அப்புறம் தான் ராஜன் சங்கருடைய புத்தகத்துல நான் இதை பார்த்த ஒரு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து சோல் ஆஃப் ரெமடி வந்த புதுசு அவருக்கு அந்த கேஸ் வந்தது.
அதை படிச்சு பார்த்தா அவர் மனுஷன்னா வெறுப்புங்கிறத பத்தி அந்த 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 ரெமடியில சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம் போச்சு. இது என்னடா கன்வென்ஷன் ரெமடின்னு வேற சொல்றாங்களே. ஆனா அந்த ரெமடி வந்து ருமேட்டிசத்துக்கு எப்படி பொருந்தும்னு யோசிச்சேன். நான் அதுக்கு முன்னாடியே மருந்துகள்லாம் வேற வேற மருந்துகள்லாம் கொடுத்து எனக்கு வந்து சர்வீஸ் ஆனதுனால அது வந்து பெரிய விஷயமா தெரியல. அதுக்குனால அப்படி எடுத்தேன். சரி, ரூபரிக் போட்டேன். காஸ்டையும் கொடுத்தேன், அது ஒரு பல்செட்லாம் கொடுத்தேன், அதுலயும் எந்த மாற்றம் கிடையாது. நான் பொட்டன்சியம் மாத்தி கொடுத்துக்கலாம், ஏன் கொடுக்கலன்னு கேட்பிய. There is no improvement, no sign of improvement in 200 potency, and also there is no change in his appearance and mind also. Even to 200, there was no change. How can we repeat it in higher potency or a lower potency? So I did not like to repeat the same remedies in higher potency or lower potency. So I have searched for new remedy. So take the case re-again. Then our group will get it. Aversion to the sight of a certain person or human being or rubri or sonal. Contemptuous of human kind. Contemptuous of human kind. At the fear of people. Hatred of humankind. Shun the foolishness of humankind. Horrible things and sad stories affected her profoundly. These are rubrics I have taken from his statement. Confirmly, the remedy was Cicuta Verosa. I did not hesitate. Give to him one dose only. That means while ஒரு dose போட்டு விட்டேன், நைட் ஒரு dose கொடுத்து அனுப்பிட்டேன். I was very curious. எப்போ வருவான், என்ன எப்படி இருக்குன்னு வளர்த்தார். When he came after 2 weeks, he almost without support he walked. போனதையும் காணுமையா? Cicuta Verosa கொடுத்த பிறகு இந்த ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சிச்சு. அவரால் வந்து தன்னால எந்திரிக்க முடிஞ்சு, காலை லேசா மடக்க முடிஞ்சு. அப்படியே அவருக்கு அந்த மருந்த நான் ரிப்பீட் பண்ணல. மறுக்கா பிளாசிப்போவே அவன் பிளாசிப்போ 1 மாதம் கொடுத்துட்டு அனுப்பிட்டு. Then return, almost he is 90% cure அளவுக்கு வந்துட்டார். Within 3 months, he was completely cured with the Cicuta Verosa. It was told that remedy was only used for convulsion. Horrible remedy for convulsion. I did not hear that remedy was given to rheumatism. But rheumatism in the previous case, extremities are stiff, hard, could not bend, could not stretch. In that condition, he came to me. In that condition, I gave Cicuta Verosa on following symptom. Beautiful result. He was completely cured within 3 months. It was a wonderful success to me. So it also
change in my mind. That mind is more essential அப்படிங்கிறத எனக்கு மேற்கொண்டு ஒரு 100 மைல்கெல்லாம் இந்த கேஸ் எனக்கு அமைஞ்சு. ஸோ அந்த aversion to sight of certain people, contempt of human being, fear of people, hatred of humankind, shun the foolishness of humankind, horrible scenes, sad stories affected her profoundly. These are the symptoms taken from him. To that symptom, Cicuta Verosa Vanam was given. There were only 3 doses. It cured him completely within 3 months. Great wonder to me. And it enthusiasted me to further study of mind. Okay. So, அருமையான கேஸ். அப்புறம் ஒரு கேஸ், ஒரு பெண்ணு 6 வயது பெண்ணு என்ற கொண்டாங்க. பியூட்டிஃபுல் கேஸ் இது கூட. ஓவர் எக்ஸைட்டடு, ஹைப்பர் ஆக்டிவ், ஒரு இடத்துல நிக்கல. அதை தொடுது, இதை தொடுது, அங்கிட்டு போடுது, இங்கிட்டு போகுது. அது அம்மா பிடிச்சு வைக்கிறாங்க. So she was mentally retarded, imbecile. She could not speak coherently. Speech also did not come correctly. She would speak, but unintelligibly. நான் கேட்டேன், இதெல்லாம் ரூபிக்கிற இடத்துல கேட்டேன், என்னமாச்சு என்னன்னு சொன்னேன். இப்படி தாங்க போயிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறா. அவளுக்கு 6 வயதா போகுது, இன்னும் அவளுக்கு மூளை வளர்ச்சி பத்தல. அவ சொல்றது ஒரு சிலமே புரியுது, ஒரு சில மட்டும் புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றதே தெரியலைங்கய்யா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த அம்மா சொல்லிச்சு. இது எப்படிமா நடந்துச்சு அப்படின்னு. பிறக்கும்போது நல்லத்தான், குழந்தையா இருக்கும்போது நல்லத்தான் இருந்தா, தவந்தா, ஓரளவு நடந்தா. ஆனா அதுக்கு பிறகுதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னிச்சு. நான் கேட்டேன், இந்த குழந்தை எப்படிமா பிறந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னிச்சு, ஒரு விஷயம் நல்லா தெரியுங்கய்யா, இந்த குழந்தை பிறக்கும் போது ரொம்ப சிரமப்பட்டேனா. அப்புறம் அந்த டாக்டர்ஸ் சொன்னாங்க, கப்பு போட்டு எடுத்தாங்க, அந்த குழந்தைய ஆயுதம் போட்டு எடுத்தாங்க. அதுதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். ஆயுதம் போட்டு எடுத்த குழந்தையா? அப்ப the brain was compressed என்று ஒரு இடத்துல சொல்றாரு. இந்த மருந்து சொல்லும் போது, compressed pain may cause to brain injury, that injury cause convulsion and retardation அப்படின்னு ஒரு இடத்துல சொன்ன ஞாபகம் இருக்கு. அதை படிச்சுட்டு அப்புறம் அந்த குழந்தைக்கு நான் சிக்குட்டா வெரோசா 200 கொடுத்தேன். Because it is mentally retarded, its sensitivity is very impaired. So 4 doses I gave to her for 1 month. The child returned almost 40% cured. பேச ஆரம்பிச்சிச்சு. அதில் உள்ள ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறைஞ்சி போச்சு. கொஞ்சம் I treated for 1 year. Within 1 year, he was completely normal child. Completely normal child. Head injury after retardation, head injury after imbecility, head injury after hyperactivity, head injury after mental change. The remedy only the Cicuta Verosa. That forced delivery I gave to many children that worked well. ஏன்னா அந்த சமயத்துல பிரெயின் நசுக்கப்படுது. அதுக்கு பிறகு கன்வர்ஷன் வரும். இதுபாரான மென்டல் ரிட்டார்டேஷன் அல்லது ஹைப்பர் ஆக்டிவிட்டி வரும். ஆட்டிசம் செயலோட இருக்காங்க, ஆட்டிசம் செயல் இல்லை.
ஆனா இந்த ஹெட் இன்ஜுரிக்கு பிறகு மனநிலையில் பாதிப்பு ஏற்பட்டு அதனுடைய சீரான வளர்ச்சி கெட்டு போனா அதை மறுபடியும் திரும்பி கொண்டு வருவதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மருந்து சிக்குட்டா வெரோசா. மருந்தாதே. A beautiful remedy. I gave it to many cases and got success. So it is ஒரு marvelous case. அந்த குழந்தை இன்னைக்கு வந்து டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. நம்ம ஹோமியோபதி கொண்டாடினா நிச்சயமா அந்த குழந்தை டாக்டர் படிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேஸ். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, நம்ம சரியான காசேட்டிவ் ஃபேக்டரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சிம்டத்தையும் கார்லேட் பண்ணும்போது கேஸ் அருமே சால்வ் ஆகுங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் ஒரு கேஸ், அந்த கேஸ் கூட பட் ஐ டு நாட் நோ, த பேஷண்ட் வந்து சொல்லல ஃபோர்செப்ஸ் டெலிவரின்னு, மண்டையில காயப்பட்டது. ஒரு கன்வர்ஷன் கேஸ், ஒரு பாய் 7 years பாய். எப்படி அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லுவானா, கன்வர்ஷன் விளையாண்டுகிட்டு இருப்பான் அந்த பையன். விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அந்த கன்வர்ஷன் வரப்போதுன்னா ஊட்டமா ஓடியாது கட்டி பிடிச்சிருக்கான் நம்மளால. அப்படியே பிடிச்சிருக்கான், இறுக்கி பிடிச்சிக்குவோம். அவ இறுக்கி பிடிக்கிறத விட்டு விலக பிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இறுக்கி பிடிப்பான். சரி, சில சமயம் அப்படியே கத்திடுவான். அப்படியே கொஞ்ச நேரத்துல கண்ணு முடி மேல போயிடும், கழுத்து பின்னால போயிடும், கை காலெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சு அன்கான்சியஸ் ஆயிடுவா. வெட்டோம்னா ஹாரிபிளா வெட்டும், அப்படியே ட்விஸ்டடு, கழுத்து பின்னால போய் ஸ்டிஃபா ஆயிடும், கை காலெல்லாம் விரைச்சு போனாப்புல ஆயிரும். அப்படியே டிஸ்டார்ஷன் ஆஃப் லிம்ஸ், அப்படி திரும்பி முருகலாயிரும் கையெல்லாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு முக்கியமான சிம்டம். அதற்கு அந்த அம்மா சொன்னாங்க ஒரு அருமையான சொன்னாங்க. அது சொன்ன 2 குறி எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. பிஃபோர் கன்வர்ஷன் children clink. அடுத்து ஸ்ரீக்கிங் பிஃபோர் கன்வர்ஷன். பிஃபோர் கன்வர்ஷன் கிளிங்குக்குள்ள ஒரே ரெமடி தான். ஆனா ஸ்ட்ரீக்கிங்ல ரெமடி இருந்தா கூட இது ஃபர்ஸ்ட் ரெமடியா இருக்குது. அண்ட் ஒபிஸ்டோடோன்ஸ், அப்படியே கை பின்னால போயிடும், காலு முன்னாடி வந்துடும், அப்படியே வில்லு போல வளைஞ்சிரும். ஒபிஸ்டோடோனஸ் சொல்றது பேரு. அது பொதுவா சிக்குட்டா வர்றதுக்கு முக்கியமான குறி. இது ஆப்போசிட் டு கோப்ரோமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிஃப்னஸ் ஆஃப் லிம்ஸ், கையெல்லாம் விரைச்சு போயிடும், நடக்கவே முடியாது கையெல்லாம். இந்த சமயத்துல ஒரு முக்கியமான குறி. நீட்டின விரைச்சு போன கையை மடக்க முடியாது, மடக்கிற கையை நீட்ட முடியாது, நீட்ட முடியாது. இதுதான் காலை. இது சிக்குட்டா வர்றதுக்கு முக்கியமான குறி. கால் மடக்கி வச்சுட்டா நீட்ட முடியாது, நீட்டி வச்சுட்டா மடக்க முடியாது. அதே போல இந்த குறியை வச்சு அந்த பையனுக்கு சிக்குட்டா வரோசா 200 ஒரு 4 டோஸ் கொடுத்தா விட்டு வரவு 1 monthல கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய இந்த கன்வர்ஷன் வந்து 1 மாதம் வரவே இல்லை. அப்புறம் சில சமயங்களை வந்து சத்தத்தை கேட்டா, ஒரு டோர டமார்னு சாத்துனா, வெடிச்சத்தம் கேட்டா, திடீர்னு தொட்டா, அப்போ ஒரு திடுக்கிட்டு ஒரு ஷாக் ஏற்படும். உனக்கு லேசா கன்வர்ஷன் வந்துச்சு. அப்புறம் ஒண்ணம் கொடுத்த பிறகு he was completely cured, marvelous cure. நான் இந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் 2 மருந்து சாப்பிட்ட பிறகு இந்த பையன் பிரமாணம். அப்புறம் கன்வர்ஷனுக்கு இப்படி வில்லு போல வளைகிறது, ஸ்டிஃபா இருந்தது, கண்மொழி மேல போயிடுறது, நுர தள்ளி போறது, அப்படியே கோரமா இருக்கும். கன்வர்ஷனை பார்த்தாவே கோரமா இருக்கும்.
அப்படியே திருகு முருகலா கை காலெல்லாம் ஒரு ஒழுங்கு இல்லாம வரும். ஹாரிபிள் கன்வல்ஷன். ஆமா, அப்படி கன்வல்ஷனுக்கு நான் கொடுத்துருக்கேன் மருந்துல, நல்ல ரிசல்ட் வந்தது. ஸோ இன்னைக்கு பார்க்க போற மருந்து சிக்குட்டா வெரோசா. Such a beautiful remedy. I get success. சிக்குட்டா வெரோசா வந்து ஒரு பிளான்ட் ரெமடி தான் அது. இதோட தீம் என்னன்னா, இந்த சிக்குட்டா வெரோசா பெர்சன் வந்து பாஸ்ட் லைஃப்ல ஆழமா மோசமா மனிதர்களால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இந்த வருவதற்கு முன்னாடி மனிதர்களால கடுமையா பாதிக்கப்பட்டவங்க, deeply and horribly affected in the past life by human being. So persons has repressed his emotion in the childhood state. அதுக்கு பிறகு அந்த ஹாரிபிளா பாதிக்கப்பட்ட பிறகு வெளி உலகத்துக்கே போறதே இல்லை. வெளி உலகத்துல இருந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிறது. Shuts himself from the rest of the world. They extremely fearful, hateful, suspicious, contemptuous of man. The theme is that the past life they were affected horribly and deeply by human being. So they shut themselves from the rest of the world, extremely fearful, hateful, suspicious, contemptuous of humankind. இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் தீமே. So it is in the deep, in the heart. So whenever they were excited, that follows violent convulsion. Excited approach about horrible things and sad stories. When they saw, it excited them. So there was tremendous sensitivity, reactivity on seeing the horrible scene and sad stories. There was tremendous sensitivity and reactivity. Then violent convulsion followed. How so violent the convulsion is. அப்படியே தலை பின்னால போயிடும், அப்படியே முதுகு வளைஞ்சிரும், வில்லா வளைஞ்சிரும், கை காலம் திருக முருகல் ஆயிரும், கத்துவாங்க, வாயில ரத்தத்தோட நுர வரும், அடிச்சுக்கிடுவாங்க, கண்ணு மேல போய் அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு எல்லாமே மறந்து போகும். டோட்டல் லாஸ் ஆஃப் மெமரி. அப்படிப்பட்ட நிலைமை அவங்களுக்கு உருவாகும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஹாரிபிள் சீனையோ சேட் ஸ்டோரியோ டீப்பா உணர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுடைய சென்சிட்டிவிட்டி அதிகமாயிரும். அந்த ரியாக்ஷன் வந்து கன்வென்ஷனல் தான் முடியும். இதுதான் இந்த டோட்டல் தீம் ஆஃப் த ரெமடி. இதுதான் ஒரு ஸ்விஸ் டாக்டர் வந்து ஒரு எக்ஸிமாவுக்கு ஒரு கேர்ள் கொடுத்து குணப்படுத்துவாரு. அந்த பொண்ணு வந்து கடுமையா கோவப்படும், அவர் ரூமை விட்டு வெளியவே வராது.
வந்தாலும் வந்து யார்கிட்டையும் பேசாது. சோ அதுக்கு ஏதாச்சும் ஹாரிபிள் ஸ்டோரியோ அல்லதாச்சும் இது டிவியில பார்த்துட்டாவோ அதனால தாங்கவே முடியாது. அதை கடுமையா பாதிக்கும். அது யார்கிட்டையும் பேசாது, அமைதியா இருக்கும். மனிதனை பார்த்தாவே ஒதுங்கும். அடுத்து டல்லா இருக்கும், ஸ்லக்கிஷா இருக்கும். இதுதான் இந்த பெண்ணுகிட்ட இருந்தது. சோ அவரு அந்த டாக்டர் என்ன செய்யறாரு, ஏற்கனவே அந்த கேஸ்க்கு அலோபதியில நிறைய மருந்து கொடுத்து சப்ரஸ் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ரிசல்ட்டும் இல்லை. இந்த எக்ஸிமா நல்ல 10 போல இருக்கும், ப்ரௌனிஷா இருக்கும் 10. ஆனா அரிப்பே இருக்காது. The eczema or skin eruption without itching, we may think about cicuta verrucosa. See, Vichitran and Dacetone. See, Vichitran and Dacetone. So the following rubric was taken by him. Horrible sad stories affected her profoundly. Sadness from stories. Indisposed to talk. Indisposed to talk. Desire to be silent. Taciturn. Shun the foolishness of man. Sensitive to sad stories. Dull and sluggishness. These are the rubrics taken from her. She was horribly affected by eczema without itching. Many treatment was given to her. Many allopathy doctors treated her. Nothing success. But finally, Cicuta verrucosa cured her. This is a அருமையான ஒரு கேஸ். அப்ப சிக்குட்டா வரசனுடைய அடிப்படை பண்பு என்னன்னா, எங்கேயோ உள்ள மூதாதையோ மனிதர்களாக பாதிக்கப்பட்டவங்க, மனிதர்கள் செய்யற அட்டுடையத்தை பார்த்து சகிக்காதவங்க. அண்ணா சொன்னாரு இந்த கேஸ் வந்து அவங்க எல்லாம் மனுஷன், நான் மனுஷன் இல்லையா அப்படின்னா. So such a horrible aversion on humankind, contemptuous on humankind, இதெல்லாம் பொதுவா அதுக்கு சிக்குட்டா வரசனுடைய முக்கியமான சிம்டம். அதனால அவங்க உலகத்தை பார்க்க விரும்புறது இல்லை. Shut themselves in closed place, be silent, extremely fearful, hateful, suspicious, contemptuous, இதெல்லாம் முக்கியமான. The horrible story and horrible scenes excited him tremendously. They excite them. மேக்சிமம் அவங்கள ஒரு கன்வென்ஷன் ஸ்டேட்டு கொண்டு போகும். அது ஹாரிபிள் கன்வென்ஷனா இருக்கும். அவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப மென்மையா இருப்பாங்க. ஆனா அவங்க அடி ஆழத்துல அப்படியே அந்த ஒரு ஹாரிபிளான ஒரு மனநிலை இருந்துகிட்டே இருக்கும். அது கன்வென்ஷன்ல தான் வெளிப்படும். அப்படிப்பட்ட கேஸ். ஸோ டெலூஷன், he thinks he is again a child. மறுபடியும் குழந்தை ஆழமா ஆயிடலாம்னு நினைப்பார். மனுஷன் பெரிய ஆளா இருந்து என்ன பண்றது, கொடுமையான உலகத்துல நான் மனுஷன் மறுபடியும் குழந்தை ஆயிடுறேன் அப்படின்னு நினைப்பார். அவரு அந்த கன்வென்ஷன் சமயத்துல பேசும்போது சொல்லுவா, ஆன்சர் பண்ணுவார். கேட்டா ஆனா என்ன சொல்றாருன்னு யாருக்கும் முடியாது. நெருப்பு டெலிரியத்துல டான்ஸ் ஆடுவார். எல்லா வினோதமா இருக்கும். மனித இனத்தையே அவருக்கு பிடிக்காது. அப்ப இந்த டெலிவரி ஸ்டேஜ்ல பக்கத்துல சொந்தக்காரன் என்ன அவர் யாருன்னே தெரியாது. அவரால் ரெகனைஸே பண்ண முடியாது.
திடீர்னு பீரியாடிக்கலா அன்கான்சியஸ் ஆயிடுவார். இதெல்லாம் ராஜன் சங்கரன் இவரை பத்தி சொல்லக்கூடிய கேஸ் விவரம். இதுவே ஓரளவு அவரை பத்தி ஒரு பிக்சர் நமக்கு தருது. இருந்தாலும் ரொம்ப டீப்பா படிக்கலாம். ஒரு தலையில காயப்பட்ட பிறகு ஒரு சிக்குட்டா பேஷண்ட் எப்படி ஆவார்னா, அதுக்கு முன்னாடி வெரி அக்ரசிவா இருப்பாரு. அன்கன்ட்ரோலபிள் ஆங்கரா இருக்கும் அவருக்கு. ஆனா தலையில காயப்பட்டவர் ரொம்ப ஈல்டிங் ஆயிடுவார், ஸ்வீட் ஆயிடுவார், ஏஞ்சலிக் ஆயிடுவார். ஏன்? His peripheral nervous system was affected. So once he was aggressive, once he was uncontrollable in emotional and activities, after head to injury, he would become changes to yielding nature, sweet nature, and more angelic in outlook. இது இப்படி இருக்காரே, இத உண்மையானதா? இல்ல, அது இன்டர்னல் வயலன்ஸ் லர்க்ட் இன்சைட். அவங்க உள்ள அப்படியே புதைஞ்சிருக்கு. டீப் இன்சைட். That internal violence is kept deep inside the brain. In the external appearance, they are very peaceful, innocent, childish, but turmoil expresses most convulsion. அவருடைய மோசமான பண்பு கன்வல்ஷன் தான் வெளிப்படும். இன்டர்னலா வயலன்ஸா இருப்பாங்க. அந்த அது எதாவது தெரியும்னா கன்வல்ஷன் தெரியும். அந்த கன்வல்ஷன் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும், ஃப்ரைட்ஃபுல்லா இருக்கும், ஹாரிபிளா இருக்கும். Horrible distortion. Distortion, contortion is the two words of Putavarosa. திருகு முருகலான்னு சொல்லும்ல, அத இந்த வார்த்தைக்கு மீனிங். கை கால தெருங்கு முருகலாயிரும். ஃபேஷியல் மசில்ஸ் தான் துடிக்க, அப்படியே ஒரு துளைத்தெடுக்கிற கத்தல், ஒரு கத்துறது, அப்படியே ஜாலம் கிட்டி போகும். கிளஞ்சிங் ஆஃப் ஜா, rolling of eyes upward, bloody foam at the mouth, involuntary urination, involuntary stool, biting tongues. Almost organism lost any kind of control. Almost organism lost any kind of control. Internal violence in the epileptic form convulsion, the frightful convulsion, the horrible torsion and convulsion, contortion, facial muscle twisted, pierce in sky, intensity of clenching jaw, rolling of eyes upward, bloody foams at mouth, biting of tongues, involuntary loss of stool and urine, loss of stool and urine. The organism almost lost its control. இதுதான் கன்வல்சிவ் பிக்சர் ஆஃப் சிக்குட்டாவரோசா. தட் இஸ் ஒபிஸ்டோடோன்ஸ். கழுத்து பின்னோக்கி போய் வளையி, அப்படியே வில்லா வளையி, கை கால திருக்கி முருகலாயிரும், ஸ்டிஃபாய், அப்படி ஸ்டிஃபாய். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கன்வல்ஷனுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மருந்து சிக்குட்டாவரோசா. So in the appearance,
They are very peaceful, very kind also, yielding, angelic, but in conversion, totally it was changed to another picture, violent picture. கண்ணுக்கு ஒரு முக்கியம், கண்ணுல ஒரு அருமையான ஒரு முக்கியமான இருக்கு. இந்த கன்வர்ஷன் சமயத்துல என்னன்னா கண்ணுல என்ன ஆகும்னா இந்த கண்ணெல்லாம் மூவ் பண்ணும், அப்படியே சுருங்கும், அப்படியே சுருங்கி அப்படியே மாறுடாய் ரெண்டு கண்ணும். வலது கை கண்ணு வந்து இடது பக்கம் போகும், இடது கண்ணு வந்து வலது பக்கம் போகும். ஸ்ட்ராபிஸ்மஸ் ஒரு முக்கியமான குறி. மென்டல் இன்ஜூரி ஆஃப்டர் ஸ்ட்ராபிஸ்மஸ் இருக்கும், கன்வல்ஷன் இந்த ஸ்ட்ராபிஸ்மஸ் இருக்கும். அப்படியே கன்வர்ஜென்ட் ஆஃப் விஷன், கன்வர்ஜென்ட்னா அப்படியே ஒன்னா குவிஞ்சு ஒன்னா சேர்ற இடம். அந்த மாறுகண்ணு ஆகி வலது கண்ணு இடது பக்கம் போகும், இடது கண்ணு வலது பக்கம் போகும், அப்படி ரெண்டும் கிராஸ் ஆகும். அப்படிப்பட்ட கன்வர்ஷன்ல அப்படி ஒரு ஸ்ட்ராபிஸ்மஸ் முக்கியமான சிம்டம். So what in the outside is peaceful and calm person, the inside is with a great turmoil, instinctive to bring violent and uncontrollable convulsion. அவங்க லிப்ஸ் வந்து திக்கா இருக்கும், ப்ரோடா வந்து திக்கா இருக்கும், ஃபேஸ் வந்து அப்படியே அதனுடைய பதிவுகள்லாம் இருக்கு. ரிசஸ் ஆஃப் ஆன் ஹிஸ் ஃபேஸ். இவங்க வந்து இப்படி இருப்பாங்க, இப்படி மோசமான இருப்பாங்கன்னு நம்பவே முடியாது. அவ்வளவு மைல்டா அந்த மைல்டு பீப்புளா இருப்பாங்க. அவங்களுக்கா அப்படி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். Angelic face it was. Very much. His face was changes into delinquent. ஒரு அமைதியா ஏஞ்சல் போல இருக்கக்கூடிய நபர் ஒரு இடத்துல கட்டத்துல நினைவானா அந்த ஃபேஸ் டெலின்குவென்ட் ஆயிரும். டெலின்குவென்ட்னா என்ன? குற்றவாளி முகம்போல் ஆயிரும், சமுதாய பற்றில்லாதவர்களோ ஆயிடுவார், கடமை தவறுகளோ ஆயிடுவார். Once he was very angelic, that face was changed into delinquent, so to steal, drink, and so to all kinds of things that are antisocial. The antisocial, சமூக முரண்பாடு, சமூகத்துக்கு எதிரான செயல் பூரா செய்ய ஆரம்பிச்சிருவார். இவ்வளவு மெயில்டா இருக்க ஆளு தேடுவாரு, குடிப்பாரு, எல்லா விதமான தீய செயல்களை சமூகத்துக்கு எதிரான செயலையும் செய்ய ஆரம்பிப்பார். அதனால இவர் வந்து மைல்டா டீப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்காருன்னு நினைக்க வேண்டாம். அப்படி இந்த வேலை இந்த செயல் கூட செய்வார். அதனால இந்த ஆர்கானிசம் வந்து ஒரு இம்பேலன்ஸா இருக்கு. எப்பவுமே ஒரு மைண்டு இம்பேலன்ஸா இருக்கும், ஆர்கானிசம் இம்பேலன்ஸா இருக்கும். He was malice, தீங்கு செய்கிற மனப்பான்மை உள்ளவர் இன் ப்ரீவியஸ் லைஃப். பட் நவ் ஹி இஸ் இன்னோசென்ட். அவர் மலேசா இருந்தவர் இப்ப இன்னோசென்ட் ஆயிடுவார். So mostly Cicuta virosa affected the center and it spreaded to the peripheral. அது ஹெட்ல தொடங்கி காது கண்ணு வழியா, வாய் முகம் வழியா, கை காலுக்கு இறங்கி போகும். இதுதான் முக்கியமானது. சென்டர் ஃப்ரம் த ஹெட், இட் இஸ் ஸ்ப்ரெடட் ஓவர் டு த டவுன்வர்ட். கை காலு கண்ணு மூக்குல இருந்து கை காலுக்கு போய் அதோட கன்வல்ஷன் வரும், அதோட குறிகள் வரும்.
அதனால ஆனா சிக்குட் அதுல கோப்பரமேட்டர் அப்படி இல்லை. கை காலில் எக்ஸ்ட்ரீமிட்டியில ஃபிங்கர் டிப்ல ஆரம்பிச்சு மேல ஹெட்டுக்கு வரும். அது ரெண்டு வித்தியாசமே சிம்டம். ஸோ ஹெட்ல ஆரம்பிச்சு கீழே போகும். அது கீழே கையில விரல் ஃபிங்கர்ல ஆரம்பிச்சு டிப்ல ஆரம்பிச்சு மேல போகும். ஸோ இது பெரிஃபரல் ஹெட்ல ஆரம்பிச்சு பிரெயின்ல ஆரம்பிச்சு பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு வரும். இது ரொம்ப அருமையான இண்டிகேஷன் சிக்குடா வரோசா. So it causes distortion, contortion. In delirium, they jump out, dance. Delirium stage la vandu kudichu dance ஆடுவாங்க. There was most unusual movement. Protesting சொல்லுவாங்க. Protesting கோமாளித்தனமான movement. Clapping the hands. Singing. கையை தட்டிட்டு பாடுவாங்க. Performing most protestive dance, step and shouting. ஆடி கோமாளித்தனமா கையும் காலையும் போட்டு விசித்திரமா ஆடிக்கிட்டு இருப்பாங்க. So it is because the nervous excitability from center to the periphery. When he reaches the periphery, it cannot control. So it has to be subsided by dancing. அதான் காரணம். அது மையத்தில் தொடங்கி பெரிவரிக்கு வரும்போது கை காலெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு சும்மா வச்சுக்க முடியாது. ஒண்ணு இழிவுல இசிப்புல முறி திரிகி போட்டுரும், இல்ல டெலிரியத்துல கையும் காலம் ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஆடுவாங்க. இதுதான் அந்த காரணமே ஒரு காரணம். அதான் காரணம். கன்வென்ஷன்ல தலை பின்னால போயிடும். கோ பேக். இந்த கன்வென்ஷன் இருக்கும் போது கதவை சாத்தினா போதும், ஒரு மர்க்கா வந்துடும், அடுத்த ஸ்பெல் வந்துடும். சத்தம் கேட்கக்கூடாது. ஒட்டுமொத்த நர்வஸ் சிஸ்டமும் வயலண்டா பாதிக்கும். நர்வஸ் சிஸ்டம் ஒட்டுமொத்தமும் பாதிக்கும். ஒரு ஸ்டேட் ஸ்ட்ரெஸ் கூட, நாய்ஸ் கூட, slapping the door, shouting, loud music, இது எல்லாமே இந்த சர்ஃபேஸ்ல கண்டார்ஷன் ஏற்படுத்திடும், ஜெர்க் ஏற்படுத்தும், ஸ்பாசத்தை ஏற்படுத்தும். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரெமடி ஒரு மோசமான ஒரு வலிப்புக்கு, அது பார்க்க செய்யாத வலிப்பு ஒன்று இருக்குன்னா அது சிக்குட்டா வரோசா வலிப்பு தான். ஸ்லைட் இன்ஜூரி, ஒரு தொண்டை குழியில போய் சின்ன எலும்போ சின்னதோ ஒரு குத்திருச்சுன்னா போதும், அது கடுமையான வலிப்பை ஏற்படுத்தும். அவங்களால பேசவே முடியாது, மெழுங்க முடியாது, மூச்சே நின்று போகும். சின்ன ஒரு எலும்பு அல்லது மீன் முள்ளு குத்தி இருக்கு அப்படின்னு போனா அது கடுமையான ஸ்பாசத்தை ஏற்படுத்தும். கம்ப்ளீட்லி அரெஸ்ட் த ரெஸ்பிரேஷன். இட் லீட்ஸ் டு கம்ப்ளீட் டு த டெத் ஸ்டேஜ். அந்த அளவுக்கு கொண்டு போயிடும். இவங்களால் விழுங்கவே முடியாது அந்த தொண்டை ஸ்பாசத்தினால. ஒரு சின்ன எதிர்ப்பு கூட அவங்களால் தாங்க முடியாது. மைல்டு கன்ஃபரண்டேஷன் வித் அதர்ஸ், ஒரே மனசுல ஒரே குழப்பம் வந்துடும், மென்டல் கன்ஃபியூஷன் வரும், கடைசியில் அவுட் ஆஃப் பேலன்ஸ் ஆயிடுவாங்க. மென்டல் கன்ஃபியூஷன் வந்தா அவுட் ஆஃப் பேலன்ஸ் ஆயிடுவாங்க. அப்படியே கன்வென்ஷனுக்கு வந்து முன்னாடி கண்ணு அப்படியே நிலக்குத்தி போகும், ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கண் விட பிக்ஸ்டா இருக்கு ஒரு பிளேஸ்ல, அந்த சேஞ்ச் ஆகாது. அப்படியே நீண்ட நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்ஃபினிட்லி அப்படியே அந்த கனெக்ஷன் எப்படி போகும்னா அது ஸ்ட்ராபிஸ்மஸா போயிடும். அந்த அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்ட்ராபிஸ்மஸா போயிடும், மார்வனா போயிடும். அது கிட்டத்தட்ட இவங்களோட ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வருதுனாவே அது பயங்கரமான பெத்தலாஜிக்கல் கண்டிஷன் தான் அர்த்தம். So they become changed as a small child, yielding, sweet, gentle, placid, obedient.
without any resistance, without any aggression. இப்படி மனுஷனா இருந்தவங்க இந்த கன்வென்ஷன் பிறகு இப்படி ஆயிடுவாங்க. குழந்தை போல பொம்மையை வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாரு கெண்டு. So Cicuta picture is very horrible. It seems very peaceful. It seems very sweet, but in interior there was turmoil, very horrible. The horrible scene உங்களுக்கு பிடிக்காது, horrible things பிடிக்காது, ஹாரிபிளான ஆக்ஷன் பண்ணுவாங்க. So they are immature, mental retardation, imbecility. They are immaturely childish. They have forgotten the past completely. Past உங்கள்கிட்ட இவங்க மேல எந்த எஃபெக்டும் பண்ணாத கூட இருந்துருவாங்க. உங்களுக்கு கடந்த காலம் பூரா மறந்து போகும். இவங்க பாஸ்டோடைய பாதிப்பே அவங்கள்ட்ட இல்லாதவர்களும் இருக்கும். ஆனா பிரசன்ட்ல வந்து கம்ப்ளீட் இன்னசென்ட் ஆயிடுவாங்க. பாஸ்ட் மறந்து போகும், பிரசன்ட் இன்னசென்ட். இது எப்போ வருது அப்படின்னா ஹெட் இன்ஜூரிக்கு பிறகு வரலாம். மேக்சிமம் ஹெட் இன்ஜூரி இல்லாம இருந்தாலுமே நம்ம இந்த கொடுக்கலாம். பட் நவ் இட்ஸ் கம்ப்ளீட் இன்னசென்ஸ். The expression as if they are very pure, very pure. சுத்தமானவங்கள அப்படியே அப்பளுக்கு இல்லாத அவங்கள செய்வாங்க. Very naive. appear too naive. வெகுளித்தனமா இருப்பாங்க. அவங்க வயதுக்கு அவங்க செய்யறி சம்மதமே இருக்காது. ஏன்னா ஏற்கனவே மனிதர்களால் பாதிக்கப்பட்டதுனால இப்படி ஆவாங்கன்னு எனக்கு தெரியுது. அப்ப எப்படி இருப்பாங்க? பாஸ்ட்ல ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பாஸ்டே மறந்துடுவாங்க. பிரசன்ட்ல இன்னசென்டா இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்க்கறது ரொம்ப பியூரா இருக்கும். அவங்க நெய்வா இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஏஜுக்கு அவங்களுக்கு செய்திக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். அவங்களோட பிஹேவியர் வந்து இம்மெச்சூர் பிஹேவியர், இம்மெச்சூர் சைல்டா இருப்பாங்க. And also some beauty in it. அதான் சொல்றாரு, பொம்மை வச்சு விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்காங்கன்னா அவங்களோட ஏற்பட்ட அந்த காயம்தான் நினைக்கிறேன். ராஜேந்திரன் நிறைய சொல்றாரு, மனித இனத்தால பாதிக்கப்பட்டதுனாலதான் அவங்க மனிதர் ஆகிறத விரும்புறது, குழந்தை போல இருக்கிறாங்க. He feels like a child. Child of 7 or 8 years old. பக்கத்துல எல்லா பொருளுமே அவங்களுக்கு ரொம்ப விரும்பும். எல்லா பொருளும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே பொம்மை வச்சு விளையாடுவாங்க. Like a child, they play with the toys. அந்த அளவுக்கு ஒரு இம்மெச்சூரா இருப்பாங்க. இது ஏற்கனவே நல்லா இருந்தவங்க அப்படி ஆயிடுவாங்க. அப்படி ஆகாமையும் கூட இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஏன்னா அவங்க பாஸ்ட் லைஃப்லோட அப்படி மனிதர்களா பாதிக்கப்பட்டிருக்கலாம். பல்செட்ல எப்படி இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட சிக்குட்டா ரோசோல இருப்பாங்க, நெய்வா இருப்பாங்க. நாட் லேர்ன் டு, மற்றவங்கள்ட்ட எப்படி பழகுறது நமக்கு தெரியாது. ஒரு டே டு டே கான்ஃபிளிக்ட், ஒரு மோதல் வந்தா எப்படி அவங்கள்ட்ட அது சமாளிக்கிறதும் தெரியாது. எப்படி ஒரு ஆளை அட்ஜஸ்ட் பண்ணி போறதும் தெரியாது. இப்படி பிரச்சனை வந்துட்டா யாராச்சும் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. பல்செட்ல அப்படி இம்மெச்சூரா இருப்பாங்க. இந்த பிரச்சனை வந்துருச்சு, யாராச்சும் வந்து தீர்க்க மாட்டாங்களா, சால்வ் த ப்ராப்ளம், யாராச்சும் வர மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. அழுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, மைல்டா இருப்பாங்க. எப்படி அவங்க வந்து ஃபைட் பண்றது கத்துக்கிற மாட்டாங்க. இது பல்செட்லுடைய மைண்ட். அவங்க அப்படின்னா குழந்தை போல விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, குழந்தை போல எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது பல்செட்ல அவங்களுக்கு மைல்டா இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி சமாளிக்கிறது தெரியாது, சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைப்பாங்க. பரடா கார்பரேட் நினைப்பாங்கன்னா
want to be remain the same. நீ குழந்தை இப்படி இருந்தா நல்லது, விவரம் இல்லாம இருந்தா நல்லதுன்னு நினைப்பாங்க. want to be remain the same state of child. சைல்ட்ஹுட் நினைப்பாங்க. இப்படி இருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஏன்னா வேலை சொல்ல மாட்டாங்கல்ல. feels more comfortable. They might say like this, I don't want to grow. எப்படி பிரைடாக்காரர் சொல்லுவாங்கன்னா, நான் வளர்றதே விரும்பலேம்பாங்க. இப்படி இருந்துட்டு போறேன், நான் வளர வேணாம், இது தெரிஞ்ச போதும் அப்படின்னு சொல்ற ஆளு பரேடா கார்கோ. இதுவே பூஃபோ, அவங்களும் இம்மெச்சூரா தான் இருப்பாங்க, மென்டலி இம்மெச்சூர், ஆனா பிசிக்கலி க்ரோட் அப். அவங்க நல்ல மூளை வளர்ச்சி இல்லாம வளர்ந்த ஆள் இருக்கான், நல்ல உடம்பு நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைச்சாவே யூ ஹாவ் டு கிவ் பூஃபோ ராணா. முக்கியமான மருந்து. ஐ ட்ரீட்டட் மெனி கேசஸ். நான் அடுத்து கூட வரும்போது சொல்றேன். அவங்களுக்கு எப்படி ஒரு ஆளோட கான்டாக்ட் பண்றது பேசுறதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இமச்சூரா இருப்பாங்க, அறிவு மங்களா இருக்கும். ஆனா உடம்பு வளர்ந்துருக்கும், உடம்பு வளர்ந்தா எல்லா உணர்வுகளும் வளர்ந்துடும். So they have excessive sexual tendency which forces them to masturbate. To masturbate, they search lonely hiding place. ஓடிடுவாங்க, தனியான இடத்துக்கு போய் மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உடனே அரிசி வந்தோன்னா ஓடி தனியா போய் மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க, மறந்துக்கிட்டு. அந்த அளவுக்கு இருப்பாங்க, அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ அவங்களுக்கு எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன் பண்ணுவாங்க, எக்ஸசிவ் கண்ட்ரோல், செக்ஷுவல் டிசைர் இருக்கும். அவங்க செக்ஷுவல் டிசைர்ல ஈடுபட்டாச்சுன்னா ரொம்ப அக்ரெசிவா இருக்கும், ரொம்ப கடுமையான அக்ரெசிவா இருப்பாங்க. They will be difficult often acting aggressively during sex அப்படின்னு எழுதுறாரு. ஆனா மைல்டா இருப்பாங்க, ஈல்டிங்கா இருப்பாங்க. யாரு? சிக்குட்டா வரோசா இன் அப்பியரன்ஸ்ல. ஆனா எப்ப இருப்பாங்க மைல்டானா, கன்வென்ஷன் இல்லாத போது. கன்வென்ஷன் வந்துட்டா அவர் எல்லா விதமான கோளாறும், ஹாரிபிளாவும், டெரிபிளாவும் இருப்பாங்க. நக்சுவாமியை கூட மெச்சூரா இருப்பாங்க. அவங்க இன்டலெக்சுவல் லெவல்ல ரொம்ப இரிட்டபிள் ஆவாங்க. அவங்களுடைய பிரெயின் லெவல் வளர்றதுக்கு ஃபெயில் ஆயிடும் நக்சுவாமியை கூட. இது எப்படி ஏற்படுது அப்படின்னா, சில குழந்தைகளுக்கு ஸ்கின் எரப்ஷன் சப்ரஸ் ஆனா அப்படி ஏற்படும். ஸ்கின் எரப்ஷன்ல இவங்களுக்கு எப்படியான ஸ்கின் எரப்ஷன்னா, முகத்துல கிராப்ஸ் ஆஃப் புஸ்டியூல்ஸ் ஆர் கிராப்ஸ் ஆஃப் பாயில்ஸ் வரும். இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடபிடிச்சு போகும் அப்படியே. இந்த ஸ்கின் எரப்ஷன் நம்மளாவ அவங்க டல் ஆயிடுவாங்க, அதை சப்ரஸ் பண்ணனால. குழந்தையில கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, பின்னாலும் டல் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட டல் ஆகி பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அந்த எரப்ஷன் உள்ளவங்களுக்கு நீங்க சிக்குட்டா வரோசா கொடுத்தா அருமையா குணமாகும். அதுல முக்கியமான இண்டிகேஷன் அந்த ப்ரௌன் கலர் தேனடை போல அந்த பக்கு பிடிச்சு போகும். ஒன்னா உள்ள புஸ்டுலாம் உடைஞ்சு ஒன்னா சேர்ந்துடும், அரிப்பு இருக்காது. அதனால ஒரு கன்வென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சப்ரஸ்ட் எரப்ஷன் கூட நீங்க சிக்குட்டா கொடுத்தா நிச்சயமா கன்வென்ஷன் குணமாகும், இந்த ஸ்கின் எரப்ஷன் குணமாகும். இன்னொன்று, இந்த சிக்குட்டா வரசுக்கு முக்கியமான குறியீடுனா, they contemptuous and hated mankind தான். அவங்க மக்களை நம்பவே மாட்டாங்க. They do not trust the people. Peoples are bad. They are crazy. They are foolish சொல்லுவாங்க.
முட்டா பயிர்கள், பைத்தியக்காரங்க, அதை நம்பவே கூடாது, மோசக்காரங்க, அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு அசோசியேட் வித் தம். நான் அவங்களோட சேரவே மாட்டேன். ஏன்னா அவங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. பலகார பசங்க அப்படி புரிஞ்சுவாங்க. அதே கூட நான் அவங்க மனுஷன் இன்னொரு கேச புரிஞ்சு அவங்க தான் மனுஷன் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா என்னைய விட்டுருங்க சாமி, நான் மனுஷன் இல்லை அப்படின்னா. So such a hatredness and contemptuousness on mankind we cannot find in any remedies. எந்த ரெமடிலையும் கிடையாது. சிக்குட்டா அவராசம் மட்டும்தான் இருக்கு. இப்படி சொன்னானே நீ கொடுக்கலாம், எந்த நோயா இருந்தாலும் அவருக்கு. பியூட்டிஃபுல். மனிதர்கள் மேல வந்து ரொம்ப வெறுப்பு, வெறுப்பு, scorn and contempt on mankind. Avoid human beings. ஹானிமன் சொல்றார். Avoid them. Avoid the foolishness, follies. Mind change towards misanthropy. Misanthropy மனிதன் மேல வெறுப்பு. So he withdrawn from the human beings, desire to be alone, fear to be solitude. இது பூரா அவங்கள்ட்ட இருக்கு. மனிதன் மேல நம்பிக்கையில கிடையாது. Want of confidence in human being. He avoided them, remained alone. He reflected seriously about the errors. அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, மைண்ட்ல அப்படியே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க செஞ்ச அப்பெல்லாம் அதை நினைச்சுக்கிட்டே தன்னையே அவரோட கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. So they are very extremely suspicious on human being. இப்படி மருந்து எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. That's the nature that Sukhuta Varosa has. Whenever a patient with any disease, when he says that he has contemptuous of humankind, abortion of aborted of humankind, dislike humankind, shun the foolishness of humankind, I don't like to associate with them. If they say like this, you can give whatever disease they have. Don't bother. That's Sukhuta Varosa. மறந்துடவே. ஓ அவங்க ஒரு கன்ஃபியூஸ், பாஸ்ட் டைம் பிரசன்ட் டைம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பாஸ்ட் டைம் பிரசன்ட் டைம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. They are feel dull and stupid. They have loss of thoughts, loss of senses, loss of memory, great stupefaction. They have great stupefaction. Great frustration, confused all days. Quickly and incoherently, they are jumping from one subject to another subject. பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்ன பேசும்போதே இன்னொருத்துக்கு போயிடுவாங்க. Quickly and incoherently jump to one subject to another subject. And also torturing character they also. And also dacital, silent also. So confused they are. They are very strange. அவங்களுக்கு பழைய நண்பர்களை பார்த்தா வினோதமா தெரியும். Old friends look strange. Looked with wonder as if they see new. யாரோ புதுசா பார்ப்பாங்க பழைய நண்பர்கள் எல்லாம். அவங்க சென்சஸ் எல்லாம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். பார்வை ஸ்ட்ரேஞ்சா இருக்கும், ஸ்மெல் சேஞ்சா இருக்கும். அவங்களுடைய சென்சஸ், ஸ்பெஷல் சென்சஸ் எல்லாம் வந்து மாறுபட்டு போயிருக்கும், டிஸ்டர்ப்டா இருக்கும். Because they are confused. They are confused with his age and circumstance. அவருக்கு ஏஜை பத்தியே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும், குரலை பத்தி கன்ஃபியூஷன் வந்துடும். புதிய நண்பர்களை பார்த்தா வினோதமா இருப்பாங்க, புதுசா பார்க்கறவங்க பார்ப்பாங்க. இடத்த பார்த்தா புதுசா பார்க்கறவங்க பார்ப்பாங்க. Everything strange to them.
அவங்க இந்த நம்புவாங்க. நான் இங்க இப்ப வாழ்றது சாதாரண சூழல்ல வாழலையே, நான் சாதாரண சூழ்நிலை வாங்குறது வித்தியாசமா இருக்கு, எல்லாம் பயமுறுத்துது என்னை போட்டு, எல்லாமே எல்லாமே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது இருப்பாங்க. They are indifferent to everything, doubt and suspicious, as if he is in strange place. They have great fear of something will happen. When lying in bed, they have strange feeling, as if the whole body was swollen. படுத்துக்கும் போது ஸ்டேஜ் ஃபீலிங், உடம்பே படுத்து போனது கூட ஒரு உணர்வு வரும். அப்படியே வினோதமா துடுக்கிடுவாங்க படுக்கையில படுத்திருக்கும் போதே, கீழே விழுந்தது போல. So they are strange and confused with everything is main feature of Sukutta Varosa. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, இடத்த பார்த்தா ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, எல்லாமா விடியாதமா இருக்கு. இந்த ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸ்ல இருக்கிறதுனால ஒரு பயம் வந்தாப்புல இருக்கும். படுக்கையில படுத்தா உடம்புலாம் வீங்கி போனது கூட இருக்கும். படுக்கையில பார்த்தா திடுக்கிடுவாங்க அப்படியே. So such a person he is. இவங்க டெல்லியில வந்தா கத்த ஆரம்பிச்சிருவாங்க, பாடுவாங்க. அவன் கான்ஃபிடன்ஸே இருக்காது, ஆனா கை ஓப்பனர், கண்ணு ஓப்பனர். நம்ம யாரு இருக்காங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. ஈவன் டச் தொட்டா கூட தெரியாது. கொஸ்டின் பண்ண சொல்லுவோம், பதில் சொல்லுவாங்க, ஆனா என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. சடனா கான்சியஸ் ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆனவரும் கேட்டா என்ன பண்ணணும்னு தெரியாது. ரிமெம்பர் நத்திங். கான்சியஸ் ரிட்டர்ன் ஆன கேட்டா என்னன்னு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்படியே பிளாங்கா இருப்பாங்க. இது அவங்களுடைய டெரியின் ஸ்டேஜ். டான்ஸ் ஆடுவாங்க, கையும் காலையும் போட்டு வெட்டுவாங்க, குதிப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய டெரியின் ஸ்டேஜ்ல வரக்கூடிய ஒரு கண்டிஷன். அடுத்து உங்கள்கிட்ட வந்து தன்னை பத்தி ஓவர் எஸ்டிமேஷன் இருக்கும். Another symptom, overestimation of oneself. அது இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ஈகோடிசம். அடுத்து முக்கியமானது உங்களோட பயம், எதிர்காலத்தை பத்தி மிகுந்த பயம், ஃபியூச்சரை பத்தி பயம். அப்படியே வருத்தமா உட்கார்ந்துருவாங்க, ரொம்ப நேரம் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க அப்படியே மோசமான நடக்க போகுது, ஆபத்தான நடக்க போகுதுன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எது நடக்க போகுது. கான்ஸ்டன்ட் ஆங்ஸைட்டி அண்ட் ஃப்ரெட்ஃபுல்னஸ். அப்படியே வயிறுல வந்து கேஸ் வந்து ஃபுல்லா ஊதி இருக்கும் போது அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பதட்டமும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. லேசா கதவை சாத்தினா போதும் பயந்துருவாங்க, பேசினா போதும் பயந்துருவாங்க. லவுடா கூட பேச முடியாது, லேசா பேசினா கூட பயந்துருவாங்க. அந்த பயம் வந்துட்டாவே தலையில குத்துதுமா, குத்துதுமா. அப்படியே சேட் ஆகி பல நாளைக்கு அப்படியே பேசாம இருப்பாங்க, தனியா இருப்பாங்க, யார்கிட்ட எதையும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபியூச்சரை பத்தி பயம், அந்த அளவுக்கு பயம். வேலை செய்ய முடியாது, disinclined to work, morass, absorbed with the gloomy thoughts, இருண்ட எண்ணங்கள். அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ஹியூமன் பீயிங்க பத்தி எண்ணங்கள் அப்படியே கிரௌடா வந்து அவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்கு சாலிட்யூடா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். They gave great disregard for
அண்ட் டிஸ்லைக் ஃபார் சொசைட்டி. சொசைட்டியே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் அழுவாங்க, frequent weeping and sobbing with pain, nape of neck, spasmodic convulsion. அப்படியே பேக் ஆஃப் drawing the back of head, கைகால நடுங்கும். அப்படியே whining and howling and whimpering, அப்படியே தேம்பி தேம்பி அழுகிறது, ஊளையிட்டு அழுகிறது, தேங்கி தேங்கி அழுகிறது. இது பூரா உங்களுக்கு இது சிக்குட்டா வரசனுடைய மைண்ட் கண்டிஷன் அண்ட் பாடி கண்டிஷன். இது அருமையான ஒரு பிக்சர், நீங்க பார்த்துக்கலாம். இதனுடைய கன்வென்ஷன் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஆழம் படிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு வயலண்ட் கேரக்டர், வயலண்ட் கைண்ட் இது. டோனிக் ஸ்பாசம் ஆஃப் எக்ஸசிவ் டிகிரி ஆஃப் டெண்டன்சி. கழுத்தை பென் பேக் பண்ணும், ஒபிஸ்டோடோன்ஸ் ஆர்க்கு போல வளைஞ்சிடும். அப்படியே முதுவும் கழுத்து முன்னாடி போய் ஆர்க்கு போல வளைஞ்சிடும். ஒண்ணு. ரெண்டு, ஸ்டாபிஷ்மென்ட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட். அந்த மார்கண்ணு குறுக்க அது வலது கண்ணு இடது பக்கமாகவும் இடது கண்ணு வலது பக்கமாகவும் போய் அப்படி கன்வர்ஜென்ட் ஆயிடும். ஃப்ரைட்டடா இருப்பாங்க. அது குழந்தை கீழே விழுந்துட்டாலும் சரி, தொட்டாலும் சரி, குளிர்ச்சியில போனாலும் சரி, அவங்கள அந்த ஸ்டாபிஷ்மென்ட் வந்துடும், அந்த ஸ்பேஷம் வந்துடும். குழந்தை தொட்டாலும் சரி, குளிர்ச்சியில இருந்தாலும், கோல்ட் ஆஃப்டர் ஆர் ஃபாலிங் ஹிட் ஆன் ஹெட், தட் பீரியாடிக்கலி they have convergent strabismus. முக்கியம். பொதுவாகவே உங்களுடைய ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ஃபேரிங்ஸ்ல வந்து த்ரோட்ல ஒரு டேஞ்சரஸ் சிம்டம் இருக்கும். அவங்களால தொண்டை வந்து ஸ்பேஷம் ஆகிடும். ஒரு முள்ளு போல முறுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்படியே அந்த ஸ்பேஷத்தை ஏற்படுத்தும். அதனால மூச்சோடவே முடியாது. அவங்களால ஒரு டெத் கண்டிஷன் கூட போற அளவுக்கு வந்துடும். அப்படியே கீழ் நோக்கி அது போகும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த தொண்டையில ஏற்பட்டு ஸ்பேஷம் கைகாலுக்கு வந்துடும். குப்புறத்துல பிங்கர் டிப்ல ஏற்பட்டு தொண்டைக்கு தலைக்கு வரும். அவங்களுக்கு எவரி நாய்ஸ் நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு கன்வர்ஷன் ஏற்படுத்தும். கன்வர்ஷன் நேரத்துல ஒரு முக்கியமான ஆறா இருக்கும். பதட்டம் இருப்பாங்க, பியர்சிங் கிரை இருக்கும், பாடியே ஸ்டிஃப் ஆயிடும், ஓடி போய் கட்டி பிடிப்பாங்க, பிடிச்சுக்குவாங்க. இதெல்லாம் அந்த கன்வர்ஷன் டேட்ல வரும். உடனே சடனா ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் போல உடம்பு பூரா அதிரும். சடன் ஷாக் சிமிலர் தட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஷாக். இந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் எங்கே அந்த உணர்வாங்கன்னா பிட் ஆஃப் ஸ்டொமக்ல. அதான் முக்கியம். இந்த வயிற்று குழியில அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் உணர்வாங்க. கன்வர்ஷனுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆறா. The pit of stomach, just like electrical shock, they felt pure convulsion. Sudden shock in epigastrium, as so the shock in the finger la நடுங்கும். இது பொதுவா கன்வல்ஷன் எந்த பெட்டிர் மாலா இருந்தாலும் சரி, கிராண்ட் மாலா இருந்தாலும் சரி, ஒரு சிறு வகையான ஒரு காக்கா வளர்ப்பா இருந்தாலும் சரி, உடம்பே போட்டு வளைச்சு ஒடிக்கிற கன்வல்ஷன் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த விருந்தார கண்டிஷன்லாம் வரும். கன்வல்ஷன் பிறகு என்ன ஆகும்னா கம்ப்ளீட் ஆப்சன் மெலினஸ், சடன் லாஸ் ஆஃப் தாட், தி ஐஸ் ஃபிக்ஸ்டு, அப்படியே ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அவங்களுடைய கன்வல்ஷன் பிக்சர். நல்லா மறந்துடாதீங்க. ஏற்கனவே சொன்னது போல வாயெல்லாம் பிடிச்சி போகணும், அப்படியே நாக்கு கடிக்கி பல்லு கிட்டிக்கிறோம், அப்படியே எச்சி நுரத்தள்ளு, ரத்தத்தோட நுரத்தள்ளும், நாக்கு கடிச்சுக்கிடுவாங்க, கழுத்து பின்னால போயிடும், கை கால முருகி போயிடும்.
இதெல்லாம் ஒரு முக்கியமான சிம்டம். இன்னொரு முக்கியமான சிம்டம் இருக்கு என்னன்னா, great desire to eat charcoal, chalk piece and other indigestible things. ஏன் அப்படி நினைக்கிறாங்க? ரா பொட்டேட்டோஸ் இதெல்லாம் அந்த சாக் பீஸ குழந்தை கூட கருக்கு புரோட்டீன் கடிச்சு திம்பாங்க. crunch that like child, swallow them with obvious relish. துவச்சு திம்பாங்க. ஏன்டா அப்படி திங்கிறான்னு கேட்டு சொல்றாரு, they could not distinguish what is good to what is bad. அதான் அவங்களுக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரியல. இவன் சாக் பீஸையும் கறிக்கட்டையும் நல்ல கருக்கு போட்டு மெனு சாப்பிடுறாங்க. they are unable to distinguish them between good thing and bad thing. What is eatable, what is not eatable. இதுதான் முக்கியம். இது பூராமே சிக்குட்டா பரோசா உடைய சிம்டம். இது மேக்சிமம் இது வித்தல் காசனுடைய லெக்சர்ல இருந்து எடுத்தது. ஒரு அருமையான பிக்சர். அடுத்து லிப்பி சொல்லியிருக்காரு சில விஷயங்கள். அதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் இதை முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரெமடி. இது encourage me to study the mind symptom more deeply. எனக்கு ரொம்ப முக்கியமான ரெமடி. அதனால திரும்பி ரொம்ப ரொம்ப நோட்ஸ் நான் அப்போல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். அதாவது மண்டேல அடிபட்ட பிறகு கன்ஃபியூஷன் ஆஃப் பிரெயின், அந்த கண்டிஷன் அந்த உடம்பு பூராமே மெனி பார்ட்ஸ் இருக்கு. கண்டிஷன் ஆஃப் பிளட் ரொம்ப சில்லா இருக்கும். அவங்க எப்பவுமே ஹீட்டை விரும்புவாங்க. இவங்க படிக்கும் போது லெட்டர்ஸ் எல்லாம் திரும்பிக்கிறோம். கோ அப் அண்ட் டவுன், டிசப்பியர். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். படிச்சா லெட்டர் எல்லாம் திருப்பிக்கிறோமா, மேலங்கிலேயும் போகுமா, அப்படி மறைஞ்சிடும். பிரெயின்ல ஷாக் ஏற்பட்டு எலக்ட்ரிசிட்டி போல இருக்குமா. அந்த எலக்ட்ரிசிட்டி கெட்ல இருந்து கால் வைக்கலாம் போகுமா. Shock of the brain as electricity which formed in head and the brain, it goes down to extremities, arms and legs. முக்கியமான குறி எக்ஸிமா, நோ இச்சிங், அரிப்பே இருக்காது. A thick crust form of yellow scabs on the head and the face. கீழ் கொப்பளை ஏற்பட்டு ஒன்னா கிராப் ஆஃப் கொப்பளை ஏற்படும். அது ஒன்னா சேர்ந்து அப்படியே பக்கா ஒட்டிக்கிற ஃபார்ம் ஆயிரும். அது அப்படியே எல்லோ கலர்ல இருக்கும். ஆனா அவ்வளவு இருக்கான அரிப்பே இருக்காது. இதுதான் முக்கியமான சிம்டம். எக்ஸிமா எல்லோ கலர்ல 10 போல இருக்குது, ஆனா அரிப்பே இல்லைன்னு சொன்னா நீங்க நினைக்க வேண்டிய மருந்து சிக்குட்டா வரோசா. கன்வல்சன், எக்லாம்சியா. இந்த எக்லாம்சியா என்ன? கர்ப்ப காலத்துல பிரஷர் கூடி அதனால கன்வல்சன் வருது. அதுக்கு பேர் எக்லாம்சியாவுக்கு ஒரு முக்கியமான கன்வல்சன். தட் இஸ் பியூரிஃபரல் கன்வல்சன். அதனால அவங்களுக்கு மூச்சு நின்று கூட அப்படி இருக்கும். அப்படியே செத்தது கூட கிடப்பாங்க. ஆச்சரியப்பாங்க. Fearful convulsion, that is eclampsia. When it occurs, there is suspension of breathing as if they were dead. They were dead. மேல் பகுதி அப்படியே அஃபெக்ட் ஆகும். அந்த கன்வல்சன் குழந்தை பிறந்த பிறகு வந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இப்படி கன்வல்சன், எக்லாம்சியா கன்வல்சன், டூரிங் பியர்ஃபுல் கன்வல்சன், செத்தது போல கிடப்பாங்க. அப்படியே குழந்தை பிறந்தும் கூட தொடர்ந்துச்சுன்னா நீங்க நினைக்க வேண்டிய மருந்து சிக்குட்டா வரோசா. அது ஏற்கனவே சொன்னது போல கன்வல்சன் வயலண்டா இருக்கும், பிரைட்ஃபுல்லா இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் லிம்ஸ் இருக்கும்,
ஒபெஸ்டோடோனஸா இருக்கும். இட் இஸ் ரெனியூடு த ஸ்லைட்டஸ்ட் டச். தொட்டா போதும் மறுக்கா வந்துடும், சத்தம் கேட்டா போதும் வந்துடும், அதிர்வு கேட்டா போதும் வந்துடும், கதவை சாத்தினா போதும் வந்துடும். இதெல்லாம் இந்த முக்கியமானது. லிம்ஸ் கண்டாக்ஷன் ஆயிரும், அப்படியே திருகி முருகி போயிடும். ஃபேஸ் ப்ளூயிஷ் ஆயிரும், மூச்சு விட முடியாது. மவுத்ல வந்து அப்படியே கட்டா கலந்த நுர தள்ளும், எந்த உணர்வு மட்டும் கிடப்பான். குழந்தைகளுக்கு பூச்சினால வர கன்வல்ஷன், சினாவோட இருக்கு, இதுவும் வரும்னு சொல்றாரு. எக்ஸ்ட்ரீமிட்டி ட்விஸ்டிங் ஆயிடும். burning and burning pain, burning most eruption with the yellow crust. இந்த எரிச்சல், இந்த எக்ஸிமா இல்ல எல்லோ கிரஸ்டோட இருக்குல்ல, அது எரிச்சல் நிறைய இருக்கும். முக்கியமான ஒரு குறி. burning pain or burning most eruption, in the most eruption with the yellow crust, with the yellow crust with the burning, you have to think about Cicuta varrosa. அப்படியே லென்ஸ் எல்லாம் தொங்கி கிடக்கும், அப்படியே கேட்டலப்சி, உணர்வற்ற நிலையில. பேஷண்ட் வந்து லைஃபே இல்லாத போல கிடப்பான், செத்தது போல. அதே போல டெட்டனஸ்க்கு ஒரு முக்கியமான மருந்து. ஒரு ஸ்கின்ல வந்து ஒரு ஈக்கி குத்திடுச்சு, ஸ்பிளிட்டர் குத்திடுச்சுன்னா அந்த குத்துன உடனே ஸ்பாசம் டெட்டனஸ் வந்துடும். அந்த குத்து அப்படி வந்தா நீங்க கொடுக்கக்கூடிய மருந்து சிக்குட்டா. Crisis must and tetanus from getting the splinter in the flesh. அந்த ஒரு ஈக்கி குத்துனி ஒரு ஃபிளஷ்ல குத்துற வரைக்கும் வரக்கூடிய டெட்டனஸ் ஒரு முக்கியமான மருந்து. சடன் ரிஜிடிட்டி, ஷர்க், ஸ்டிஃப்னஸ், அப்படி கம்ப்ளீட்டா அப்படி ஆயிருக்கு. அதே போல இன்ஜூரிஸ் கிரானிக் எஃபெக்ட் ஏற்பட்டு அதற்கு வந்து மூளை கோளாறு ஏற்பட்டு அவங்க குழந்தைத்தரம் ஆயிட்டாங்க, அவங்களோட வளர்ச்சி இல்லாம போச்சு, ரிட்டார்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டிய மருந்து சிக்குட்டா வரோசா. கங்கஷன் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைன், இன்ஜூரியஸ் கிரானிக் எஃபெக்ட் ஆஃப் கங்கஷன் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைன். முக்கியமான ஒரு தலையிலையும் ஸ்பெயின்ல அடிபட்டு அதனால பின்விளைவுகளுக்கு வரக்கூடிய முக்கியமான மருந்து இது. எபிலெப்சில வந்து வயிறு வீங்கி போயிடும், அந்த டயாபிரம் வீங்கி போயிடும், முக்கியமான விஷயம். கத்துவாங்க, முகம் செவந்து போகும், பல்லு கிட்டி போகும், கான்சியஸ் இல்லாம போயிடுவாங்க, கைகால முறுகி போயிடும். அடிக்கடி நைட்ல வரும், திருப்பி வரும், அடிக்கடி வந்துக்கிட்டு போனது லாங் இன்டர்வல்ல வர ஆரம்பிச்சு. ஸோ இது கன்வர்ஷன்ல முக்கியமான விவரம் சொல்றாரு. ஸ்கின் எரப்ஷன் சப்ரஸ் ஆனதுனால பிரெயின் டிசீஸ் வருது. இந்த ஸ்கின் எரப்ஷன் எப்படி இந்த புஸ்டூல்ஸ் ஒன்னா சேர்ந்து மஞ்ச பக்கு போல ஒட்டி வந்துடும். ஆனா எரிச்சல் இருக்கும், மறந்துடக்கூடாது. அரிப்பு இருக்காது, பல்ல போட்டு நறு கடிப்பாங்க. இவன் சொல்றாரு சார்கோல் திங்கிறது, ரா பொட்டேட்டோ திங்கிறது, நிலக்கரையை திங்கிறது, கறியை திங்கிறது, இது எல்லாமே திம்பாங்க. அது ருசித்து திம்பாங்களாம், கருக்கு புறக்கு நல்லா கடிச்சு. லவுடு கிக் ஆஃப் உங்களுக்கு வரும், வயலண்ட் கிக் ஆஃப். இந்த ஸ்பாஷம் வரும்போது ஸ்பாஷத்தோட கன்வல்ஷனோட கிக் ஆஃப் வரும். முக்கியமான சிம்டம் கிக் ஆஃப் வித் கன்வல்ஷன். அப்படியே அப்டமன் வந்து எரை ரம்பிளிங் அண்ட் ரோரிங் இன் தி அப்டமன் during convulsion.
ரத்தத்துல வந்து கன்செஷன் ஏற்படும் தலையில. அந்த கன்செஷன் ஏற்பட்டு அப்படியே வயிற்றாலை வாந்தி போகும். ரத்தத்துல வந்து கனமா இருக்கு. ரத்தத்துல குருதி தேக்க ஏற்பட்ட பிறகு வயிற்றாலை வாந்தி போனா அதுதான் மருந்து. அப்படியே இவங்களுக்கு வந்து இவங்களை அறியாம உயிரிட்டு போகும். இன்வால்வ் யூரினேஷன் போகும். இன்வால்வ் ஸ்டோன் போகும் கன்வென்ஷன்ல. யூரின் வந்து பீச்சுக்கிட்டு அடிக்கி. கண்ணுல வந்து விஷன் பார்த்து ஏற்கனவே சொன்னோம். எல்லாம் டபுள் தவளா தெரியும். இவங்களோட வெற்றிக்கோ தனியா அதை பத்தி தனியா சொல்றேன். ஒரு வித்தியாசமான வெற்றிக்கோ. திடீர்னு வந்து கண்ணு சைட் தெரியாம போயிடும். வீப்பிங், மோனிங் அண்ட் ஹவுலிங், விம்பரிங், இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு ஃபியூச்சரை பத்தி ஒரு பயம், கடுமையான ஹாரபிள் பயம். சம்திங் வில் ஹாரபிள், டேஞ்சரஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய செரப்ரோ ஸ்பைனல்ல கன்ஜஷன் ஏற்பட்டு வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் இதை பத்தி யோசிக்கலாம். கன்வென்ஷனல் நாக்க கடிச்சுக்கிடுவாங்க. யூசர் வேகஸ்ல வந்து ஸ்பாசம் ஏற்பட்டு போகும். அதனால உணவே விழுங்க முடியாது. அவங்களால விழுங்க நினைச்சாங்கன்னா கொண்டு தொண்டை எரிக்கிறது, ஸ்ட்ராங்கிள் ஆயிரு தொண்டை. ஸ்பாசத்தினால அதான் முக்கியம். Spasmodic congestion, spasmodic symptoms followed by profound exhaustion, frustration. அப்படியே முழுதா வளைச்சிருவாங்க. அப்படியே ஒரு பொருள் அப்படியே மணிக்கணக்கா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மணிக்கணக்கா பார்ப்பாங்க. உங்களோட ஸ்கால்ப்ல எரப்ஷன் வரும், முகத்துல எரப்ஷன் வரும். அப்படியே பக்கு கூட ஒட்டிக்கிறது, எல்லோவா இருக்கும், அரிப்பு இருக்காது. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஹெட் வந்து ட்விஸ்டிங் ஆகும், ஜெர்க்கிங் ஆகும், பின்னோக்கி விடும். இதுதான் அப்படித்தான் தொடங்கும். உங்களோட கன்வென்ஷன் தலையில இருந்து தான் தொடங்கும், சென்டர்ல இருந்து தான் தொடங்கும். ஸோ வெரி குட் ரெமடி. இது வந்து லிப்பேஸ் சொல்றாரு, ஒரு அருமையான ரெமடி. நீங்க மறந்துட வேண்டாம். சிக்குட்டா வரோசா ஒரு ஸ்பெசிபிக்கா கொடுக்கலாம். இந்த மருந்து இந்த குறிகள் இருந்தா அப்படின்னு KN மாத்தூர் சொல்றாரு அருமையா. The spasm of breathing children. என்ன spasm of breathing children with distraction of limbs. கை கால திருகி முறுகி போயிடும். அப்படி இருந்தா அந்த வேர்ம் கண்டிஷன்ல கூட இந்த மருந்து தான் கொடுக்கணும். வேற எந்த மருந்து கை கால் திருகி ஸ்டிஃப் ஆகிறது கிடையாது. Convulsion with obistodones, with unconscious, with Malaise vesicular eruption borrowed by prostration. Malaise vesicular eruption. Puerperal convulsion yet followed after delivery also. Laksa, recurring at short time, then continue long interval. Convulsion with a kick-off, great frustration. இதுக்கெல்லாம் ஸ்பெசிபிக் ரெமடின்னு சொல்றாரு மாத்தூர். பிரெயின் கன்கஷன் ஏற்பட்டு அதனால ரிமோட்ல ஏற்பட்டா கூட, ஸ்பெயின் பாதிச்சா கூட, அதனால கன்வல்ஷன், அதனால பாதிப்பு வந்திருக்கு, மற்ற எஃபெக்ட் வந்தா கூட நீங்க கொடுக்கலாம். ஸ்பிரிண்டர் குத்துறதுனால, தசையில குத்துறதுனால வரக்கூடிய டெட்டனஸ் ஒரு முக்கியமான மருந்து. பார்போர்ட் இச்சுக்கு முக்கியமான மருந்து. ஷேவிங் அக்ரவேஷன் வருது. முகச்சவரம் பண்ண அக்ரவேஷன் ஏற்படும்.
கலாடியத்துல முகச்சவரம் பண்ணவே பயப்படுவார். அதனாலே ஒரு நண்பர் எனக்கு முகச்சவரம் பண்ணாம போய்த்தார், வாழ்க்கை விடுறான் தாடி வச்சுட்டு இருக்காரு, வெட்டி விடணும். எக்ஸிமா கேப்டைட்டிஸ், exudation from hard exudation which form a hard crust. அதான் எக்ஸிமா கேப்டைட்டிஸ், முகத்துல வரக்கூடிய ஒரு வகையான எக்ஸிமா. சின் இதெல்லாம் வரும். இவங்களுக்கு குழந்தைகள் பெரியவங்க கூட சாக் பீஸு, சார்கோல், இன்டெசிபிள் திங்ஸ் மென்னு ருசிச்சு நிற்பாங்க. பல்லு முளைக்கிற வார்த்தை பல்ல போட்டு நறு 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 நறுன்னு கடிப்பாங்க. இதெல்லாம் சிக்குட்டா வரோசனுடைய முக்கியமான சிம்டம். நீங்க இதை இந்த அளவுக்கு நீங்க ஈஸியா பயன்படுத்தலாம். அதனால இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கூட நோட்ஸ் நிறைய இருக்கு. இதோட இந்த கிளாஸை நான் முடிச்சுக்கிறேன். The wonderful remedy, don't forget, these symptoms are only for cicuta. Don't forget, you can use it. It was taken from many materia medica and many books. Whatever I have said in this class, based on those symptoms, you can use cicuta without referring repertory. That's a great collection. Don't forget. Thank you very much. எல்லோருக்கும் நன்றி. என்னுடைய இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு என்னை பேச தூண்டிய உங்களுக்கெல்லாம், மறுபடியும் இந்த சிக்குட்டாவை படிக்க தூண்டிய உங்களுக்கெல்லாம் நான் நன்றியும் வணக்கத்தையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி சார். ஹலோ சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? ஹலோ சொல்லுங்க சார். சார் உங்க சைடு இறங்கிடு சார். அண்ணாமலை சார். அண்ணாமலை சார், நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. ஏன்னா ஒண்ணுமே கேட்கல. வேற யாருக்காவது சந்தேகங்கள்? ஐயா வணக்கம், விமல் பேசுறேங்க. சொல்லுங்க. வணக்கம்யா. ரொம்ப அருமையான வகுப்புங்க, ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருங்கய்யா, அவருக்கு ஹெட்ல வந்து ஒரு டியூமர் மாதிரி முன்னாடி இருந்தது, 2-3 years பேக். அவருக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த அந்த ப்ரெஷர் அது ஏற்படுத்தின பாதிப்பா என்னன்னு தெரியல. அவர் இப்போ நீங்க சொல்ற மாதிரியான சிம்டம்ஸ், அவர் ரொம்ப ஸ்லோவா ரிட்டார்டடா அந்த மாதிரி இருக்காரு ஸ்டில். இந்த குறியீடுல இருந்தா கொடுக்கலாம், சிகுட்டா வரக்க கொடுக்கலாம். சரி சரிங்கய்யா. சிம்டம் தான், சிம்டம் தான் கட்டாயம் கொடுக்கலாம். ஓகே ஓகே, நல்லதுங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா வகுப்பு. நன்றி. ஓகே. ஹலோ சொல்லுங்க. வேற யாருக்காவது சந்தேகங்கள்?
ஐயா வேற யாருக்கும் சந்தேகங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தேகம் இல்லையா? ஆமா, எதுக்கு பேச மாட்டேங்கிறாங்க? நீங்க சந்தேகம் கேட்கிற மாதிரி பாடம் நடத்துங்க சார். அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தயார் பண்ணி கொண்டாந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு மெட்ரியா மெடிக்கா பத்தி நடத்துனீங்கன்னா நாங்க வேற ஒரு மெட்ரியா மெடிக்கலை படிச்சுட்டு நாங்க சந்தேகம் கேட்கலாம். நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து சார் விழிச்சு கொடுத்துடுறீங்க. அதுதானே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நடத்தின மருந்தை நடத்தினா அது சரியா இருக்கும், சார் சொன்னது கரெக்டா இருக்கும்னு சொல்லணும். அதை கொடுக்கணும். அந்த கேள்வி அந்த பேஷண்ட் சொல்லும் போதே மருந்தை கொடுக்கணும். அப்படி இருக்கணும். திரும்ப போய் நாங்க போய் படிக்க வேண்டியிருக்கு எல்லாரும். ஆமா, சிகுட்டாவரோசம் அருமையான மருந்து. அது விசித்திரமா இருந்துச்சு கெண்ட படிக்கும்போது எனக்கு. ராஜேந்திரன், மித்தல் காசு அதெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க படிச்சு பார்க்கலாம். எங்க அப்ரோச் திண்டுக்கல் ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க? ஒருத்தோட கேட்கல. பாலு எப்படி? பாலு இருக்காரா? இல்ல பாலு இல்ல சார். அவருக்கு இன்னைக்கு இந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப மோசமா இருக்கு சார். ஏன் என்னன்னு தெரியல சார். இங்க மழை பெய்யுது சார், அதனால பெரிய நெட்வொர்க் எல்லாமே கட் ஆயிருச்சு. அப்படியா? மொபைல்ல வந்து மைல்டா வர்றதை வச்சுதான் இப்ப நடத்துறேன் நான். அதனாலதான் இன்னைக்கு யூடியூப்ல லிங்க் பண்ண முடியல. அவர் பாலாக்கு நான் கனெக்ட் பண்ணேன், எனக்கு கனெக்டே ஆகல. பிறகு அவருக்கு தான் கொடுத்தேன், அவரும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஆயிருச்சு. இங்க வேற வேற மொபைல்ல இருந்தா நெட்வொர்க் எடுத்து இப்ப உள்ள போட்டு கொஞ்சமா கிட்டத்தட்ட நாங்க 5-6 தடவை வெளியில போயிட்டு தான் வந்திருக்கோம். அப்படியா? இவ்வளவு அருமையா கிளாஸ் சரியா கேட்க முடியாம போச்சு. நாளைக்கு டவுன்லோட் பண்ணி ஏற்றி விட்டுருவோம் சார். பாத்துக்கோங்க. ஓகே சார், கவிதா பேசுறேன். சொல்லுங்க கவிதா. அந்த படிக்கும் போது வந்து லெட்டர் வந்து திரும்பும், மேலும் கீழையும் போய் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த லெட்டர் படிக்கும் போது வந்து சிவப்பு நிறமா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த ரெமெடி பொருந்துமா சார்? அந்த மருந்து பொருந்தாது. படிக்கும்போது வேற பார்க்கலாம். கலர் விஷயம் பார்த்தா தெரியும். டிஸ்கிளரேஷன்ல பார்க்கணுமா? ஆமா, விஷன்ல பாருங்க. விஷன்ல டிஸ்கிளரேஷனா? ஆமா, கலர் விஷன் இருக்கும். கலர் விஷன். ரெப்பர்ட்டரியில இருக்கு பாருங்க. ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். கிளாஸ் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. எந்த விதமான டவுட்டும் இல்ல. ஒரு கிளியரான பிக்சரை கொடுத்துருக்கீங்க. சிக்குட்டா வந்து எங்களுக்கு மறக்காது எப்பவுமே. நீங்க சொன்னது அப்படியே ஞாபகத்துல வந்துட்டே இருக்கும். மறக்காத அளவுக்கு கிளாஸ் வந்து ரொம்ப மிகவும் அருமையா இருந்துச்சுங்க சார். நன்றி நன்றி, வெரி குட். ஹலோ சார், நான் அண்ணால பேசுறேன் சார். இந்த தொண்டை வந்து இறுக்கி பிடிக்குன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து இந்த சூசைட் பண்ணிக்க கயிறு போட்டுருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல வந்து இப்போ ஸ்பாஸ் மாதிரி போச்சா நம்ம கொஞ்சம் இருந்ததெல்லாம் அந்த மருந்து போடலாமா எமர்ஜென்சிக்கு? வேற மருந்து தான் போட முடியாது. சரிங்க சார், சரி ஓகே. சிம்டம் இருந்தா போடலாம். ஒன்னும் சிம்டம் இருக்கும்போது போடாம கூட அந்த தொண்டையில வரக்கூடிய ஸ்பேஷம் தான் அது. ஒரு ஈக்கி குத்துனாப்புல இருக்கவும் அந்த ஈக்கி குத்துனோம்னா ஸ்பேஷம் வந்து தொண்டையை இறுக்கிடும், விழுங்க முடியாது. அப்படியே அவங்க மூச்சு நிக்கணும் போகும், மூச்சு விட முடியாம செத்தது கூட கடந்துருவாங்க. இதுதான் கிட்டத்தட்ட தொண்டை இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதனால அந்த சிம்டத்தை வச்சு நீ கட்டாயம் கொடுக்கலாம். அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு கிடையாது. இதுவும் கொடுக்கலாம் நிச்சயமா, இந்த சிம்டம் இருந்தா.
இன்னொரு ரெமடியோட நான் நடத்தோன்னு இருந்தேன். ஆனா பட் இதை நடத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப விஷயங்கள் சரியா சொன்னதுனால இன்னொரு ரெமடி சொல்லி உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். கிளாஸ் அருமையா இருந்ததுங்க ஐயா. கேட்டது அப்படியே மனசுல பதிஞ்சது. ரொம்ப அற்புதமா அருமையா இருந்ததுங்க ஐயா. அடுத்த மருந்து சொன்னீங்களா, அது சொன்னீங்கன்னா நாங்க கொஞ்சம் முன்னாடியே படிச்சுட்டு வந்து பாப்போம் ஐயா. இன்னொரு மருந்து ஏதோ பரவாயில்ல, இன்னி படிக்க போய். நன்றிங்க ஐயா. நன்றி. சரியா, வேற யாரும் இல்ல. ரொம்ப நன்றியா உங்களுடைய அருமையா அந்த வகுப்பை கண்டக்ட் பண்ணதுக்கு. உங்களுடைய கருத்து இருக்கா எதுவும்? இல்லையா இல்லையா, நீங்க ரொம்ப தெளிவாகவே நடத்திட்டீங்க. நாங்க இதுல எதுவுமே கேள்விகள் இல்லை. ரொம்ப நன்றியா. நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, நல்லது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. குட் நைட். குட் நைட்.